Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. தமிழக பாஜகவின் 13வது தலைவராக நயினார் நாகேந்திரன் சற்று நேரத்தில் முறைப்படி அறிவிக்கப்படுகிறார். இவ்விழாவிற்கு வந்த நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க, என்ன விவரம்? விக்னேஷ், சென்னையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் முறைப்படி அறிவிக்கப்பட இருக்கிறார். அதற்கான விழா சென்னை மதுரவாயலை அடுத்த வானகரத்தில் உள்ள தீவாறு மண்டபத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்று மாநில தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் விழா நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மாநில தலைவராக செயல்பட்டு வந்த அண்ணாமலையும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மண்டப வளாகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இவர்கள் வந்த நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பினை அவருடைய கட்சி தொண்டர் நிர்வாகிகள் அளித்தனர். மாலை அணிவித்து சால்வைகள் அணிவித்தும் வரவேற்பினை நல்கி இருக்கிறார்கள். அதே போன்று கலை நிகழ்ச்சிகளும் தப்பாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தோரணங்கள் கட்டப்பட்டு விழா கோலம் போட்டிருக்கிறது இந்த மண்டப வளாகம். திறந்தவெளி நிகழ்வாகவே இந்த விழா என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக தாமரை வடிவிலான பிரம்மாண்ட விழா மேடை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட சேர்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று விழாவினுடைய அந்த பிரம்மாண்ட மேடையில் 30க்கும் மேற்பட்ட சேர்கள் போடுவதற்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இரவு அவர்கள் ஒவ்வொருவரும் விருந்து வழங்க இருக்கிறார்கள். ஒப்பை வகையில் 2500 பேருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சைவ விருந்தாக இது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த விழா என்பது தமிழக பாஜகவை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் அமித்ஷா நேரடியாக தமிழ்நாட்டில் 2 நாள் பயணமாக தங்கியிருந்து புதிய நிர்வாகியை தேர்வு செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் முடித்து பெற்றிருந்தார். குறிப்பாக நயினார் நாகேந்திரனை ஒருமனதாக தேர்வு செய்வதற்கான அந்த பணிகளை அவர் மேற்கொண்டிருந்தார். 10க்கும் மேற்பட்டோர் இவருக்கு 10 பேர் முன்மொழிந்திருந்தார்கள். குறிப்பான பார்த்தோம் என்றால் தற்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் உட்பட அண்ணாமலை உட்பட 10 பேர் அவருக்கு முன்மொழி இருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் நயினார் நாகேந்திரன் முறைப்படி மாநில தலைவராக அறிவிப்பதற்கான விழா தொடங்க இருக்கிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.